matching எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் then the next one is to make this entire part. இந்த entire part வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக்கா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ எதுக்காண்டி பிளாக்ஸ் அப்படின்னா then only it is easy for assembly. ஓகேங்களா? ஸோ அசம்பிளிக்கு டைரக்டா நான் வந்து எங்க போறேன் அப்படின்னா இன்சர்ட் போறேன். இன்சர்ட்ல there is one option known as right block. ஸோ இந்த ரைட் பிளாக்ல போயிட்டு ஸோ இந்த ரைட் பிளாக் போனோம்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஃபர்ஸ்ட் பேஸ் பாயிண்ட் தென் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு பிக் த பேஸ் பாயிண்ட். மோஸ்ட்லி பேஸ் பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் இல்லை ஏதாவது கார்னர் பாயிண்டா செலக்ட் பண்ணா இட் இஸ் பெட்டர். நான் இதில் மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் பேஸ் பாயிண்டா. தென் செலக்ட் த ஆப்ஜெக்ட். நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் திஸ் என்டையர் ஸ்லீவ். தென் ப்ரெஸ் என்டர். என்டர் அடிச்சோடனே தென் இட் ஆஸ்க் யூ த நேம். எங்க இதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் நியூ ஃபோல்டர். நியூ ஃபோல்டரில் வந்து ஸ்லீவ் காட்டர் ஜாயிண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள நான் இதை ஒரு நியூ பிளாக்காக சேவ் பண்ண போறேன். தட் இஸ் ஸ்லீவ்னு போட்டு ஜேபக் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இன்சர்ட் யூனிட்ஸ் எந்த யூனிட் டிஃபால்ட் இருக்கோ அதுவே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கேல் டவுன் ஆகும். ஸோ ஒன்ஸ் அதை கொடுத்துட்டு தென் ஐ எம் கோயிங் டு கிவ் ஓகே. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணணும், இதே மாதிரி ரிப்பீட் திஸ் ஃபார் கார்ட்டர் ஆல்சோ. ரைட் பிளாக். ஸோ ரைட் பிளாக்ல பேஸ் பாயிண்ட்ல இங்கே நான் இதில் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் த ஆப்ஜெக்ட். ஐ எம் கோயிங் டு செலக்ட் த என்டையர் கார்ட்டர். ஸோ ஹியர் அகெயின் இதில் போயிட்டு இப்போ இதுக்கு பேர் கார்ட்டர்னு வைக்கிறேன். கார்ட்டர்னு வச்சு சேவ் பண்ணியாச்சு. தென் சேவ். தென் த லாஸ்ட் ஒன் இஸ் ரைட் பிளாக். ரிப்பீட் த சேம் அகைன். பேஸ் த பிக் பாயிண்ட். இதில் இந்த பாயிண்ட்டை ஒரு சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு select this entire shaft, press enter like this, and I am going to press shaft end. Okay. ஸோ இப்போ இந்த மூணு பார்ட்டை நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் இது பண்ண உடனே தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அசம்பிளி. ஸோ எப்படி அசம்பிள் பண்ணோங்கிறத நான் இப்போ அடுத்து சொல்லித்தர போகிறேன். ஸோ அசம்பிளி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் டு இன்சர்ட். ஓகேங்களா? ஸோ நான் அசம்பிளி டைரெக்டாக இதோடைய இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோ டு இன்சர்ட். இந்த இன்சர்ட்டில் நம்ம ப்ரௌஸில் போயிட்டு ஏற்கனவே நம்ம வந்து எங்கே இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க. இதில் அந்த ஸ்லீவ் அண்ட் காட்டர்னு சொல்லிட்டு இதில் நம்ம 3 இது பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லீவை செலக்ட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் இந்த ஸ்லீவை செலக்ட் பண்ணோடனே இதில் இந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் நம்ம அப்படியே டைரெக்டாக வச்சுட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அதோட ஸ்லீவ் மட்டும் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஆக்ட் அஸ் அ சிங்கிள் பிளாக். இதில் வந்து எந்த லைனும் எடிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் இன்கேஸ் இப்போ ஐ வாண்ட் டு மேக் த எடிட் ஆஃப் திஸ் அப்படின்னா இதுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் இதை எடிட் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் ஐ கான்ட் ஏபிள் டு எடிட். இட் வில் பி கன்வெர்டட் டு எ சிங்கிள் பிளாக். இட் வில் பி ஈஸி ஃபார் அசம்பிளி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவ் ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் தட் இஸ் ஷாஃப்ட். ஸோ நான் ஷாஃப்ட்டை வந்து அடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். அடுத்து அதே மாதிரி இன்சர்ட்டில் போயிட்டு ப்ரௌஸில் போயிட்டு தட் இஸ் கார்ட்டர். இந்த கார்ட்டர் 3 நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு பிளாக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கார்ட்டரை இந்த இடத்த வந்து பிடிச்சி இந்த இடத்துல நான் வைக்கணும். அதுக்கு பெட்டர் யூஸ் மூவ் கமாண்ட். ஸோ இதான் இந்த மூவ் கமாண்ட். ஸோ மூவ் கமாண்டில் போயிட்டு இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். தென் பேஸ் பாயிண்ட் கேட்கும். இதோடைய சென்ட்ரல் பாயிண்ட்டை நான் பிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெர்டிக்கல் லைனும் இதுவும் உள்ள அந்த சென்ட்ரல் லைனில் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நம்ம அங்கே பிளான் பண்ணபடி இந்த இடத்துல ஒரு 2 mm கிளியரன்ஸ் கண்டிப்பான முறையில் இருக்கும். ரைட்டுங்களா? திஸ் இஸ் த வே டு மேக் த அசம்பிளி. தென் இதே மாதிரி இந்த ஷாஃப்ட் கோ டு மூவ் கமாண்ட். இந்த ஷாஃப்டை செலக்ட் பண்ணுங்க. ப்ரெஸ் என்டர். நான் இப்போ இந்த ஷாஃப்ட் எதை வச்சு டிசைன் பண்ண போகிறேன் அப்படி இது அசம்பிள் பண்ண போகிறேன் அப்படின்னா பை யூஸிங் திஸ் பாயிண்ட். ஸோ இதோடைய இந்த மிட் பாயிண்ட்டை எடுத்து இந்த ஸ்லீவோட எக்ஸாக்ட் மிட் பாயிண்ட்ல நான் கரெக்டாக என்ன பண்ண போகிறேன், கீப் இட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹியர் யூ வில் கெட் 2 mm கிளியரன்ஸ். அதே மாதிரி இந்த ஸ்லீவுக்கு இங்கே ஒரு 2 mm கிளியரன்ஸ், ஹியர் ஆல்சோ ஒரு 2 mm கிளியரன்ஸ் இருக்கும். தட்ஸ் இட். திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சோடனே ரிப்பீட் திஸ் ஃபார் த அதர் சைட். இதுக்கு சிம்பிளாக யூ கேன் யூஸ் திஸ் மிரர் கமாண்ட். மிரரில் போயிட்டு இந்த ஸ்லீவு இந்த பார்ட் இந்த ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சுட்டு ஹியர்
இதுதான் அதில் ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் போட்டுருக்கேன் பார்த்தா தெரியும், ஒரு ப்ளூ கலரில். அந்த ப்ரொஜெக்ஷன் லைனை செலக்ட் பண்ணி இங்கே வச்சிட்டேன் அப்படின்னா erase source கேட்கும், நோ கொடுத்துட்டோம் அப்படின்னா it will be assembled easily. So this is the way to give the assembly. ஸோ பக்காவாக அசம்பிள் ஆனதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டில் இதில் வந்து நான் என்ன இருக்குன்னா, இந்த சென்டரில் ஒரு லைன்ஸ் இருக்குது, இதை ஃபுல்லாக நான் வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக அசம்பிளி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர்டு தேவைன்னா அதை வந்து பண்ணணும். இல்லைன்னா அது வரைக்கும் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். என்ன பர்பஸ் அப்படின்னா, இந்த இன்டர்மீடியேட்டில் இந்த காட்டில் இருக்கிற அந்த லைன்ஸ் அப்பெல்லாம் நான் ட்ரிம் பண்ணணும். ஃபார் தட் ஐ எம் கோயிங் டு யூஸ் த கமாண்ட் நோன் அஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ எக்ஸ்ப்ளோரில் யூஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்லீவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், தென் இந்த காட்டர், தென் இந்த ஷாஃப்ட். ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். ப்ளஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னா இப்போ என்னால் இதை ஃபுல்லாக ஈஸியாக எடிட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். மூவ் கமாண்டில் போயிட்டு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சென்டரில் வர மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அந்த வேலை லாஸ்ட்டாக நான் வேறு எதையும் அசம்பிள் பண்ண தேவையில்லை. ட்ரிம் கமாண்டு போகிறேன். ட்ரிம்மில் போயிட்டு என்டர் அடிச்சுட்டு இந்த இதில் எங்கெங்கெல்லாம் அன்னெசரி லைன்ஸ் இருக்கோ இதை ஃபுல்லாக நான் ட்ரிம் பண்ண போகிறேன். எக்ஸ்ப்ளோர்டு கமாண்ட் கொடுக்கல அப்படின்னா இதெல்லாம் ட்ரிம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக பண்ண வேண்டிய வேலை. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இது பண்ண உடனே வேறு எந்த சேஞ்சும் நான் பண்ண போகிறதில்ல. அதோட நான் என்னுடைய அசம்பிளி பார்ட்டை முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதை முடித்தோடனே கோ அண்ட் சேவ் திஸ். இதை வந்து ஒரு அசம்பிளியாக சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ் அசம்பிளி அப்படின்ட்டு இந்த ஸ்லீவ் அண்ட் கார்டர் ஜாயிண்ட்டுக்குள்ளே நான் வந்து சேவ் பண்ணிடுறேன் ஒரு AutoCAD drawing. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஒன்ஸ் இது முடித்த உடனே நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டேபிள். ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் தட் கோ டு அன்னோடேட். அன்னோடேட்டில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் டேபிள்ஸ்னு. அதில் அந்த ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் டேபிள். ஸோ இந்த டேபிளில் பேசிக்காக எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோ வேணும்னு கேட்கும். நமக்கு 4 காலம் ஒரு 3 ரோ போதும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம்னு நான் சொல்லித்தரேன். ஸோ பாட்டமில் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இங்கே வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு இதை நான் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஹியர் ஐ எம் கோயிங் டு கிவ் பார்ட் நம்பர், நெக்ஸ்ட்டில் நேம், அடுத்து மெட்டீரியல், லாஸ்ட்டாக வந்து குவான்டிட்டி. ஸோ எதுக்காண்டி நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மொத்தம் நமக்கு 3 பார்ட்டு தான் இருக்குது. ஸோ பார்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லீவ். ஸோ ஸ்லீவ் என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனில் இருக்கும். ஒரே ஒரு ஸ்லீவ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் பார்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் காட்டர். ஸோ காட்டர் வந்து ஸ்டீலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இது எத்தனை அந்த அசம்பிளிக்கு 2 காட்டர் தேவை. இது ஒரு காட்டர், இது ஒரு காட்டர். therefore here 2 quantity of காட்டர் is required. then the last part number 3 வந்து ராட் எண்ட் ஆர் ஷாஃப்ட் எண்டுமாங்க. ஷாஃப்ட் எண்டுன்னு சொல்லிக்கலாம் டெக்னிக்கலாக. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஸ்டீல். ஸோ எத்தனை ஷாஃப்ட் எண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாஃப்ட் எண்ட், இங்கே ஒரு ஷாஃப்ட் எண்ட். ஸோ therefore இதுவும் குவான்டிட்டி 2. ஸோ அந்த அலைன்மெண்ட் எல்லாமே என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு அலைன்மெண்ட்டில் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து மிடில் சென்டர் இந்த நேம் மட்டும் அலைன்மெண்ட்டுக்கு மிடில் லெஃப்ட். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிடில்
சென்டரில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்கணும். இந்த குவான்டிட்டி மட்டும் அலைன்மெண்ட்டில் மிடில் சென்டர் அப்படின்னா தென் தட்ஸ் ஆல் ஓவர். ஸோ இதோட டாபிக் டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா தட் இஸ் பில் ஆஃப் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு அசம்பிளி டிராயிங்ஸுக்கு இப்போ நம்ம இதில் பார்ட் நம்பர் வச்சுருக்கோம். இந்த பார்ட் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3ன்றது இதை மட்டும் இந்த அசம்பிளி டிராயிங்கில் நம்ம மென்ஷன் பண்ணால் தட் இஸ் ஏன்னா அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போனோம் அப்படின்னா கோ டு திஸ் லீடர், மல்டி லீடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் நம்பர் 1 வந்து ஸ்லீவ். அப்போ நான் ஸ்லீவை செலக்ட் பண்ணி ஸோ அதுக்கு முன்னாடி கோ டு லீடர்ஸ், இந்த லீடர்ஸில் மாடிஃபைல போயிட்டு ஸோ கண்டென்ட்ல இந்த இடத்துல எம் டெக்ஸ்ட் இருக்கு, இதை வந்து பிளாக்னு மாற்றிக்கோங்க. பிளாக்கில் சர்க்கிள்னு மாற்றிக்கோங்க. மாற்றினீங்க அப்படின்னா ஹியர் டேக் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதோட ஸ்கேலிங் வந்து ஒரு 15 இல்லை 20 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே தென் க்ளோஸ். இப்போ எதாவது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ மல்டி லீடரில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் நம்பர் 1 நம்பர். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஸ்லீவ். ஓகேங்களா? இதில் போயிட்டீங்க அப்படின்னா இட் லாக் யூ த டேக் நம்பர். நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா அந்த 1 சுற்றி அப்படி ரவுண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து அந்த பிளாக்குன்னு கொடுத்து நான் சர்க்கிள் கொடுத்தனால இப்படி வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆரோ ஹெட் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. இதை எடிட் பண்ணோம்னா லீடர்ஸில் போயிட்டு மாடிஃபைல போயிட்டு லீடர் ஃபார்மேட்டில் இந்த ஆரோ சைஸ் இதை வந்து மாடிஃபைடு டு 3. எப்பயுமே ஆரோ ஹெட் வந்து நம்ம 3 வச்சு க்ளோஸ் கொடுத்துருங்க. இந்த ஆரோ வந்து மாறிடும். ஸோ ஒன்ஸ் இது மாதிரியே சிமிலி ரெண்டாவது என்னது காட்டர். ஸோ செகண்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் த காட்டர். இந்த காட்டரை செலக்ட் பண்ணி ஸோ ஹியர் the tag number is 2. Okay, இது 2ன்னு வந்துருச்சு. the last of shaft end லீடர்ல போயிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி that is 3. ஓகேங்களா? ஸோ that's all about the sleeve and quarter joint. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இது எல்லாம் அசம்பிளி பண்ணதுக்கு அப்புறம் தென் கோ டு த லேஅவுட். இந்த லேஅவுட்ல நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்ல போயிட்டு ரெக்டாங்குலர்ல இந்த ஸ்பேஸ்ல நான் வந்து எதை செட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டரை மட்டும் நான் நல்லா ஜூம் பண்ணி இந்த ஏரியாவில் வர மாதிரி நல்லா செட் பண்ணிக்கிறேன். போயிடும். ஸோ இதில் இந்த இதை மட்டும் மாற்றுறதுக்கு அந்த டிஸ்பிளே கிரிட் ஆஃப் எடுத்துங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்லீவன் கார்டோட அசம்பிளி மட்டும் இருக்கு. ஸோ பிலோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறனால இங்கே நான் அனதர் ஒரு ரெக்டாங்கிள் ஓப்பன் பண்ணி இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய அந்த இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் டேபிள் மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேபிள் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு that's all. So this is the way to mention the assembly of sleeve and quarter joint. நீங்க ஒன்று கேட்கலாம், இல்லை என்ன சார் டைமென்ஷன்ஸ் இன்னும் நம்ம கொடுக்கல, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் ஃபார் அசம்பிளி டிராயிங் திஸ் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் திஸ் இதை வந்து பலூன்ஸ் சொல்லுவாங்க. திஸ் அலூன் இஸ் எனஃப். ஸோ இதோடைய டாபிக் டைட்டில் வந்து நீங்கள் வந்து மாற்றிடலாம். மாற்றும் போது எப்படி மாற்றலாம்னா ஸ்லீவ் குவார்ட்டர் ஜாயிண்ட்னு மாற்றணும். ஸோ இதோடைய ஸ்பேசிங் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நான் அதோட ஸ்லீவ் அண்ட் குவார்ட்டர் ஜாயிண்டை மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதுதான் வந்து இதோடைய அசம்பிளி. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் கேட்கலாம், இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் நம்பர் 1, டிராயிங் ஷீட் நம்பர் 1ன்றது. இப்போ இதே மாதிரி நான் அடுத்த டிராயிங் போகிறேன். இப்போ இதில் போயிட்டு அந்த லே அவுட்டில் ரைட் கிளிக் பண்ணி ஸோ ஹியர் மூவ் ஆர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நான் லே அவுட் 1 வந்து கிரியேட் காப்பின்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த லே அவுட் 1 2 இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து நான் வந்து என்ன வந்து மாற்றுறேன், லே அவுட் 2ன்னு மாற்றிடுறேன். 2.1ன்னு வச்சுக்குவோம், நான் ஆல்ரெடி 1 இருக்கிறதுனால. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இருக்குல்ல, இதை வந்து ஜூம் பண்ணி
இந்த போர்ஷன்ஸ் மட்டும் எனக்கு இப்போ தேவை. இதுதான் வந்து எனக்கு இதோடைய ஸ்லீவ். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ இது தேவையில்லை. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த விண்டோவே நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இது பண்ணோடனே எனக்கு இந்த லேஅவுட்டில் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்லீவ் மட்டும் இருக்கு. ஸோ இங்கே மட்டும் என்ன பண்ணிக்கலாம், கோ டு ஹோமில் போயிட்டு டைமென்ஷன்ஸில் போயிட்டு இதோடைய டைமென்ஷன்ஸை இங்கே மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிடலாம். ஸோ இது வந்து 190. ஸோ இப்போ இதுக்கும் அதே மாதிரி இந்த அன்னோட்டேட்டில் டைமென்ஷன்ஸில் போயிட்டு மாடிஃபைல போயிட்டு ரோ மார்க் 3 எப்பயும் போல கொடுங்க. டெக்ஸ்ட்டு ஆல்ரெடி இங்கே எவ்வளோ இருக்குது, 5ல் இருக்குது. இந்த ப்ரைமரி யூனிட்ஸ் வந்து 0வில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே க்ளோஸ் இதுன்னு இது வந்துடும். இப்போ இதில் போயிட்டு நம்ம எப்பயும் போல் அன்னோட்டேட்டில் இந்த ட்ராயிங்கில் என்னென்ன இருக்குது, இங்கே 30 இந்த டேப்பர் திஸ் சைடு இருக்கா, இது மட்டும் இருந்தால் போதும். இதுக்கும் இந்த எண்டுக்கும் 30 mm. Similarly for this side. ஸோ இந்த எண்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா பெட்டர் கோ டு அன்னோட்டேட் லீடர் லைன். இந்த லீடர் லைனில் இந்த இடத்துல டேக் நம்பர் இருக்கு. டேக் நம்பர் வேணால் இதை டெலீட் பண்ணிவிட்டு லீடர் லைன்ஸில் போயிட்டு மாடிஃபைல கண்டென்ட்டை மட்டும் டெக்ஸ்ட்னு மாற்றிடுங்க. ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த லீடர் லைனில் இந்த எண்டை மட்டும் போயிட்டேன் அப்படின்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டேப்பர் திஸ் சைடு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அந்த சைடும் போடலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் இங்கே எப்படி இருக்கோ இதே மாதிரி. ஸோ ஒன்ஸ் இதுதான் வந்து இதோடைய ஸ்லீவ். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதை நான் முடித்தோடனே இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அண்ட் கார்டர் ஜாயிண்ட்னு இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லீவ்னு மட்டும் போட்டுக்கலாம். ஸ்லீவ்னு மட்டும் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல டிராயிங் ஷீட் நம்பர் நான் என்ன பண்ணணும், மறக்காமல் ஷீட் நம்பர் 2 அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஷீட்டில் என்ன பண்ணணும், ஸ்லீவுக்கு பதிலாக கார்டர், அடுத்து ஷாஃப்ட், இந்த ஒவ்வொருலையும் வித் டைமென்ஷன்ஸோட பண்ணிட்டு டோட்டலாக இந்த அசம்பிளிக்கு 3 drawing sheets it's for individual drawing with the dimensions and the last drawing sheets it's for assembly. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட பர்பஸ். ஓகே, தெரியாமல் பண்ணுறேன். ஓகே, ஸோ இவ்வளோதான் விஷயம். நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதே மாதிரி அசம்பிள் ட்ராயிங்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணோடனே லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி தான் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், கோ டு பிரிண்ட் பிளாட். ஓகேங்களா? ஸோ பிளாட்டில் போயிட்டு டேரெக்டாக வந்து எல்லாமே பப்ளிஷ் பண்ணாத கேட்குது. இதை வந்து அப்படியே பிடிஎஃப் அப்படின்னு மாற்றிட்டு எல்லாமே பண்ணிட்டு பப்ளிஷ் அப்படின்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லேஅவுட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து உங்களுக்கு என்னவா மாறிடும், பிடிஎஃபாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அதை பிடிஎஃபாக மாறினோடனே யூ கேன் டைரக்ட்லி டேக் இட் அஸ் பிடிஎஃப் அண்ட் யூ கேன் மேக் அ பிரிண்ட் அவுட், ஆர் டேரெக்டாக பிரிண்டர் பிளாட்டோட கனெக்ட் பண்ணினா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ தேங்க்யூ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.